ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வாங்க இடத்துக்கு போவோம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ஜோனில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி புது பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல தரமான தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. அந்த இப்போ காமிச்ச பார்த்தீங்களா, அது பஸ் போகிற ரோடு. அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு 300 அடி டிஸ்டன்ஸில் 12 ஏக்கர் தரமான தென்னந்தோப்பு. மரம் பார்த்தா உங்களுக்கு பெரிய மரமே தெரியும், ஆனால் பூராமே நல்ல காப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மரம் இல்லைன்னா ஒரு 150 மரத்துக்குள்ளே அந்த வளர்த்தியான மரம் இருக்கும். மற்ற மரம் பூராமே ஒரு நார்மலாக இருக்குது. பூராமே ஊடு வந்து வாழை இதுகள்லாம் போட்டிருந்தாங்க. வாழை ஓஞ்சிருச்சு. தண்ணி சோர்ஸு நல்ல தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டேம் ஜோன்லேயும் அமைஞ்சிருக்கு. ஒரு ஆற்று, அதாவது டேம்லேருந்து வர்ற உபரி நீர் வர்ற ஆற்று ஒட்டியே தான் இருக்குது. நல்ல ஒரு தரமான தென்னந்தோப்பு. இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். மரத்தை பார்க்குறீங்க, மரம் வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த வளர்த்தியான மரத்துலேயே காப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு சிறப்பான காப்பில் தான் இருக்குது. இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. இடம் உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இடம் பிடிச்சதுன்னா விலை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு சாதாரணமாக 50 லட்சத்தை தாண்டி தான் போயிட்டுருக்கு. அதே போல் இது வந்து உட்காந்து பேசினோம்னா கொஞ்சம் ரேட்டுக்கு அனுசரித்து வருவாங்க. ஒரு கிணறு 2 போர் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் தான். பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பாதை வந்து பொது பாதை தான். கிணறு இது. கிணத்துல பார்த்திங்கன்னா உரம் போடாதனால உங்களுக்கு வந்து கிணறு மாதிரி தெரியாது. கிணறுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கிடக்கு. அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து எத்தனையோ பையர்ஸ் பார்க்குறீங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல தரமான தென்னந்தோப்பு வேணும்னு கேட்பீங்க, இல்லை எனக்கு ஒரு தரமான எம்டி லேண்டு வேணும்னு கேட்குறீங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டி லேண்டே ஏக்கர் வந்து 25-30 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு. தென்னந்தோப்பு வந்து ஒரு தரமாக தான் விலை சொல்கிறாங்க. மரத்தில் பாருங்கள் காப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா மரமுமே இதே மாதிரி தான் இருக்குது. எந்த மரமுமே விட்டு கொடுத்தலாம் இல்லை, நல்லா காப்பில் தான் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற லோ பட்ஜெட்டு, அதாவது தென்னந்தோப்பு வேணும்னாலும் எடுத்து தர்றேன். உங்களுக்கு எம்டி லேண்ட் வேணுனாலும் எடுத்து தந்துக்கிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவும் உண்டு. வெளிநாட்டில் வாழும் வியூவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் நமது சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பார்ப்பாங்க. இப்போ வந்து வெளிநாட்டு வாழ் மக்கள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல புது பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி காமலாபுரம் செல்லக்கூடிய பைபாஸ்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். வந்து இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். நல்ல ஒரு சிறப்பான இடம் தான். நிறைய மீடியேட்டர்கள் பார்த்திங்கன்னா
சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம அப்படி இல்லை, எதாக இருந்தாலும் ஓப்பன் தான். ஓனர் டு ஓனர் சிட்டிங் கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம், வாழ்க.